இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டியூப் எக்ஸ்சேஞ்சர். இந்த ஃபிக்ஸ்டு டியூப் எக்ஸ்சேஞ்சர்னா என்ன, அது எந்த இடத்துல பயன்படுத்தப்படுது, அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல ஒன் பை ஒன்னாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபிக்ஸ்டு டியூப் எக்ஸ்சேஞ்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபிக்ஸ்டு டியூப் எக்ஸ்சேஞ்சர் ஃபீல்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி விசுவலேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ 1-2 படங்களை காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு என்னென்ன டைப்ஸ்னு பார்க்கலாம். முதல்ல காமிச்சிருக்க படம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் எக்ஸ்சேஞ்சர். ஆனால் இது வந்து டியூப் வந்து ஃபிக்ஸ்டு இருக்கும். இதில் வந்து எப்படி நம்ம யூடியூப்னு சொல்லி கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் டியூப் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டியூப் ஷீட்டில் போகக்கூடிய பாத்து இது வந்து போனட்னு சொல்லுவோம். இதில் இன்னு அவுட் வந்து ஒரே இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து இது யூடியூப் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லலாம். ஃபிக்ஸ்டு டியூப் ப்ளஸ் யூடியூப் எக்ஸ்சேஞ்சர் டைப் வந்து யூடியூப், இதோடைய டியூப் டைப். ஓகேங்களா. செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு டியூப் ஆனால் ஸ்ட்ரெயிட் மெத்தடில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சர். இது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இன் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து அவுட் ஆகும். ஓகேங்களா. இதுதான் இந்த இதை வச்சு நம்ம வந்து இதை வந்து ஸ்ட்ரெயிட் டியூப் ஃபிக்ஸ்டு டியூப் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லலாம். அப்புறம் மூணாவது டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ட்ரெயிட் டியூபு, ஆனால் இதில் வந்து என்னென்னா எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஷெல்ல பார்த்தீங்கன்னா இந்த ரிங் மார்க் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட். இது ஹை டெம்பரேச்சர் ஏரியா அப்ளிகேஷன்ஸில் வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இது இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஃபீல்டில் போய் ஒரு எக்ஸ்சேஞ்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த போனட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டியூப்ல இருக்கக்கூடிய போனட்டை வந்து நீங்கள் வந்து கழட்டினீங்கன்னா அது எப்படி இருக்குங்கிறத இந்த படத்தில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்களா இந்த ஷெல்லு, இது டியூபு, இந்த டியூப் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்லோடைய இந்த ஃபிளாஞ்சுகள் கனெக்ட் இருக்காங்களா, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் அடிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மெயின் அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். இதில் ஃபுல்லாக வந்து வெல்டிங் அடிச்சிருவாங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு டியூப் எக்ஸ்சேஞ்சரில் போனட் வைக்காமல் அதோடைய வியூ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபிக்ஸ்டு டியூப் எக்ஸ்சேஞ்சரை பற்றி ப்ரீஃபாக கொஞ்சம் பார்க்கலாம். ஃபிக்ஸ்டு டியூப் எக்ஸ்சேஞ்சர் சொல்கிறது வந்து காமனாக எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடியது தான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் ஏரியாவில் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபிக்ஸ்டு டியூப் எக்ஸ்சேஞ்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிஃபைனரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஏன் அதிகமாக கெமிக்கல் ப்ளஸ் ரிஃபைனரி சர்வீஸில் வந்து இதை பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மீடியாஸ், அதாவது ஷெல்லில் யூஸ் பண்ணக்கூடிய மீடியாவாக இருந்தாலும் சரி, டியூப்பில் யூஸ் பண்ணக்கூடிய மீடியாவாக இருந்தாலும் சரி, ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகிறதுக்குன்னு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸ்சேஞ்சர்லாம் டியூப் ஷீட்டு ப்ளஸ் ஷெல்லை வந்து கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கேஸ்கெட் போட்டு தான் கனெக்ட் பண்ணுவோம். அந்த கேஸ்கெட்டில் வந்து லீக்கேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம். ஆனால் இதில் வந்து நம்ம வெல்டிங் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால இது வந்து மிக்சிங் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து 1 by 1 வந்து சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு கெமிக்கலும் மாற்றுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இது வந்து நல்ல ஒரு அப்ளிகேஷன்ஸாக பார்க்கப்படுது. ரெண்டாவது இந்த ஸ்ட்ரெயிட் டியூப் எக்ஸ்சேஞ்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபிக்ஸ்டு டியூப் எக்ஸ்சேஞ்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதோட டிசைன் ப்ளஸ் இது வந்து இது வந்து ஒரு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான டிசைனு. அதே மாதிரி இது வந்து பார்க்கறது காம்பேக்டாக இருக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு இது ரொம்ப கம்மி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கெமிக்கல் கம்பெனிஸ் வந்து இதை வந்து அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரெண்டாவது நம்ம வந்து சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது டியூப் ஷீட்டில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதை வந்து ஒரு போனட் வச்சு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டியூப்பில் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ், அதாவது டியூப்பில் இன்சைடில் வந்து ஒரு கெமிக்கல் கிளீனிங் பண்ணணும்னா அந்த போனட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த எக்ஸ்சேஞ்சரை பற்றி சொல்கிறது. ரெண்டாவது இந்த டியூப் ஷீட்டு ப்ளஸ் இந்த ஷெல் கவர், இந்த ரெண்டில், அதாவது ரெண்டு சைடில் இருக்கிற டியூப் ஷீட்டும் ஷெல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு வெல்டிங் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது இது வந்து நீங்கள் எந்த டைப் எக்ஸ்சேஞ்சர், அதாவது யூடியூபாக இருந்தாலும் சரி, ஃபிக்ஸ்டு டியூபாக இருந்தாலும், இந்த ஸ்ட்ரெயிட் டியூபாக இருந்தாலும் சரி, ஃபிக்ஸ்டு டியூப் வந்தாச்சுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூப் ஷீட்டு ப்ளஸ் ஷெல்லு இந்த ரெண்டுமே மீட்டாகக்கூடிய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்டிங் தான் பண்ணியிருப்பாங்க, போல்ட்டிங் கனெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய மெயினான அட்வான்டேஜஸ். ரெண்டாவது இது வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம், இது வந்து காம்பேக்ட் டிசைனு, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால இதுக்கு ஆகக்கூடிய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டாவது இந்த இடத்துல இந்த எக்ஸ்சேஞ்சரில் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருந்தாலுமே
ப்ரெஷர் லோ ப்ரெஷர் ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சில அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், லோ ப்ரெஷர் இருக்கும். அந்த அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுனால இதில் என்ன ஆகும், அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸுக்கு இது வந்து ரொம்ப சூட்டபிள். இது இருக்கிறதுனால இந்த மாதிரி லோ ப்ரெஷராக இருக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த மீடியாவில் இருக்கக்கூடிய ஸ்கேல் ஃபார்மேஷன் வந்து இந்த ஷெல்லில் வந்து படியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஓகேங்களா? ஏன்னா சில நீங்கள் கேட்கலாம் வேற எக்ஸ்சேஞ்சரில் இந்த மாதிரி பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது சின்ன சின்ன கம்பெனியில் வந்து நம்மளுடைய வேற டைப் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இது வந்து காம்பாக்டான டிசைனு ப்ளஸ் ரேட்டும் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டெம்பரேச்சர் ஹையராக இருக்கும், ஆனால் வந்து அவங்களுடைய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி சர்வீஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபவுலிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்கேல் ஆகும். அந்த ஸ்கேல் ஆகக்கூடிய தன்மை வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சின்ன சின்ன கெமிக்கல் கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் டியூப் ஃபிக்ஸ்டு டியூப் ஷீட் எக்ஸ்சேஞ்சரை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரெண்டாவது அப்படியே நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபவுலிங் ஆச்சுன்னா இல்லை ஸ்கே ஃபார்மேஷன் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து கெமிக்கல் கிளீனிங் மூலமாக அந்த ஸ்கேலை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ரெண்டாவது இந்த இதில் வந்து நம்ம கெமிக்கலாக தான் க்ளீன் பண்ண முடியுமே தவிர இதில் வந்து மெக்கானிக்கலாகவோ உங்களுக்கு வந்து கிளீனிங் பண்ணுற முடியாது. அதாவது ஃபிக்ஸ்டு டியூப் ஷீட்டில் டியூப் வருது பார்த்தீங்களா, அந்த டியூபுக்கு மேலே அவுட்டரில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெமிக்கல் கிளீனிங்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும், மெக்கானிக்கல் கிளீன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதில் மெயின்டெனன்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியான அப்ளிகேஷன்ஸுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது டெல்டா டீன்னு சொல்லுவோம். இன்லெட் டெம்பரேச்சர் அவுட்லெட் டெம்பரேச்சர் இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து டெல்டா டீன்னு சொல்லுவோம். அது வந்து கம்மியாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் டியூப் எக்ஸ்சேஞ்சர் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஹையர் டெல்டா டி ஏரியாவில் வந்து இதை யூஸ் பண்ண முடியாதா? யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இதில் டிசைன்ஸ் வந்து மாறும். டிசைன் எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் வைப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு படம் பார்த்தீங்களா, அது வந்து ரிங் மாதிரி இருந்துச்சுல்ல, அதான் எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெர்மல் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். அந்த தெர்மல் க்ரோத் அதிகமாக இருக்கும்போது வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இந்த ஷெல் மெட்டீரியலால் தாங்க முடியாது, ப்ளஸ் இந்த டியூபால் தாங்க முடியாது. அவன் வந்து உங்களுக்கு வந்து இது விருங்கி சுருங்க முடியாதனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிராக் ஆகும். அதை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷெல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் கொடுப்பாங்க. இந்த எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸில் வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்லையும் இதை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருங்கி விரியக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால உங்களை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் வச்சதுனால இதோட ரேட் வந்து அதிகமாகும். ஆனால் மற்ற எக்ஸ்சேஞ்சஸ் வருது பார்த்தீங்களா, இப்போ யூடியூபாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சர் வந்து கல்ட்ற மாதிரி இருந்த எக்ஸ்சேஞ்சராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சர்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபிக்ஸ்டு டியூப்ல நீங்கள் எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் வச்சாலுமே வரக்கூடிய காஸ்ட் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சரை விட கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிளான்ட் அதாவது கெமிக்கல் பிளான்ட்ஸில் வந்து இந்த ஃபிக்ஸ்டு டியூப் எக்ஸ்சேஞ்சரை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஃபிக்ஸ்டு டியூப் எக்ஸ்சேஞ்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து என்ன பார்க்கலாமா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு டியூப் எக்ஸ்சேஞ்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் டியூப் தான். இதில் வந்து ரெண்டு சைட்லேயும் போனட் வச்சுருப்பாங்கன்னு சொல்லியிருந்தால இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போனட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரியர் போனட்டுன்னு சொல்லுவோம். இந்த போனட்டுன்னு சொல்லுவாங்க, சேனல்னு சொல்லுவாங்க, சேனல் கவர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் தகுந்த மாதிரி அவங்க வந்து பேர் வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து இன் ஆகுது, இது வந்து அவுட் வந்து கனெக்ஷன் எடுத்திருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்ட்ரெயிட் டியூப் ஃபிக்ஸ்டு டியூப் ஷீட் எக்ஸ்சேஞ்சர். ஓகேங்களா? ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து இதில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு வந்து பேஃபில் பிளேட்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேனலில் இருக்கக்கூடிய பார்ட்ஸு. அப்புறம் இந்த ஷெல்லில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இதை வந்து லிஃப்டிங் ஷிஃப்டிங் பண்ணுவோம்ல, எரெக்ஷன் பண்ணுவோம்ல, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லிஃப்டிங் ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கு லிஃப்டிங் லெக்ஸ் இருக்கும். ரெண்டாவது இந்த டோட்டல் எக்ஸ்சேஞ்சரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல மவுண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு என்ன சப்போர்ட்டை கொடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா சேடில் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். இந்த சேடில் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சர் இருக்கக்கூடிய ஷெல்லில் டேரெக்டாக வெல்டிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ஒரு ரெயின்ஃபோர்சிங் பேட் கொடுத்துருப்பாங்க. அந்த பேடுக்கு மேலே தான் இதை வச்சு வெல்டிங் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட். நம்ம வந்து தெர்மல் க்ரோத் டெல்டா டி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் வச்சுருப்பாங்கன்னு சொன்னல,
அந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் தான் இந்த இருக்குது. இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்சேஞ்சருடைய நேம் பிளேட் வரும். ஓகேங்களா? இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல் அப்படியே பார்ட்ஸு, இன்டர்னல் அதாவது உள்ள வந்து டியூப்ல வந்து என்னென்ன பார்ட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப் ப்ளஸ் பேஃபில்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. இந்த ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த இடத்துல இருக்கும். இதை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி காமிச்சனால அந்த நாசில் வந்து எடுத்துருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு வண்டி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு டியூப் எக்ஸ்சேஞ்சரில் இருக்கக்கூடிய மெயினான பார்ட்ஸு. அப்புறம் இந்த ஃபிக்ஸ்டு டியூப் எக்ஸ்சேஞ்சர் இருக்குல்ல, அதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போனட் கவர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 2 சைடில் இருக்கக்கூடிய போனட் கவர் வந்து கழட்டிட்டு டேரெக்டாக நம்ம வந்து இதை ஃபீல்டுலேயே வந்து கிளீனிங் பண்ணிடலாம். இதை தனியாக கழட்டி பண்டில் புல்லரை கொண்டு வந்து கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஹைட்ரோஜெட்டிங் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இதை வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஃபீல்டரை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ண முடியும். ரெண்டாவது இதை வந்து ஜஸ்ட் ஒரு கெமிக்கல் கிளீனிங் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பைரோஸ்கோபி கொடுத்துருவாங்க. அதாவது கேமராவை உள்ள விட்டு அந்த டியூப்ல வந்து ஏதாவது பஞ்சராக இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணி முடிஞ்சுட்டு அதில் வந்து எந்த இதுவுமே இல்லைன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக பாக்ஸப் பண்ணிடலாம். நீங்கள் கழட்டி முடிச்சது வந்து ஒரு ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுவீங்க. ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம வந்து ஷெல் சைடில் மட்டும் ஒரு ஹைட்ரோ மட்டும் பண்ணி முடிச்சுட்டு அதை வச்சு நம்ம வந்து இதை வந்து கிளியர் பண்ண முடியும். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்டான டிசைனு, அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மி. இதில் தான் இதோடைய அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லுவோம். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த எக்ஸ்சேஞ்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் பண்டில் இருக்குல்ல, அதை வந்து இன்ஸ்பெக்ஷனும் பண்ண முடியாது. ரெண்டாவது அந்த டியூபுக்கு மேலே வந்து நம்ம வந்து கிளீனிங்கும் பண்ண முடியாது. ரெண்டாவது அவுட்டர் டியூப்ல இருக்கக்கூடிய ஸ்கேல் ஃபார்மேஷனை கெமிக்கல் கிளீனிங்கால் மட்டும்தான் க்ளீன் பண்ண முடியும். மேனுவலாகவோ மெக்கானிக்கலாகவோ க்ளீன் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? அதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஓட பார்த்தீங்கன்னா இது வந்து ஹீட்டு டெல்டா டி இருக்குது பார்த்தீங்களா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் வந்து அதை அடிக்கடி வந்து கெமிக்கல் கிளீனிங் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் இப்போ வந்து ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளங்கள். சின்ன சின்ன கெமிக்கல் கம்பெனிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இது வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி ரிஃபைனரி சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் சர்வீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவல் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.